முக்கிய செய்தி. கரூர் சம்பவத்தின் போது தனி விமானத்தில் ஏறி சென்னை சென்றது யார் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனது கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் பேசியதற்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். கரூர் மக்கள் சந்திப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசியதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர் துயர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார் என கேள்வி எழுப்பிய அவர், செய்தி கிடைத்த உடனேயே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் உயிரை காத்து துயரை துடைத்தவர்கள் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என கூறிய அவர், அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இருந்துள்ளதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இன்று மக்கள் சந்திப்பில் முதலமைச்சர் பேசிய நிலையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.